அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். செல்லக்குட்டிகளா, அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா? இந்த வீடியோல நம்ம படிக்க போறது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி உயிர் வர்க்கம் படிக்கலாமா? உயிர் வர்க்கம் ஆத்திச்சூடி 1 முதல் 13 செய்யுள் வரிகளை கொண்டது. இந்த ஒவ்வொரு செய்யுள் வரிகளும் ஒவ்வொரு உயிர் எழுத்தில் தொடங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அகர வரிசைப்படி அமைந்துள்ளதால் குழந்தைகள் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கை நன்னெறிகளை உணர்த்துகின்ற இந்த ஆத்திச்சூடிய இப்ப படிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஆத்திச்சூடி 1. அறம் செய்ய விரும்பு. சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு. சரி, இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அறம். அறம் அப்படின்னா என்னது? தருமம். அதாவது நல்லது, நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யற நல்லது என்ன சொல்லுவோம்? அறம். செய்ய அதாவது செய்வது. செய்வதற்கு அதற்கு பேர் என்ன சொல்றது? சுருக்கி செய்ய அப்படின்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க. விரும்பு, நீ ஆசைப்படு. நல்ல செயல்களை செய்வதற்கு நீ ஆசைப்படு. இதனுடைய விளக்கம் என்ன? தருமம் அல்லது நல்ல செயல்களை செய்வதற்கு நீ ஆசைப்பட வேண்டும். எல்லாரும் முதலாவது ஆத்திச்சூடி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடி 2. ஆறுவது சினம். சொல்லுங்க. ஆறுவது சினம். ஆறுவது. ஆறுவது அப்படின்னா என்னது? அடங்க வேண்டியது, அதாவது தவிர்க்கப்பட வேண்டியது. எதை நம்ம தவிர்க்கணும்? சினம். சினம் அப்படின்னா என்னது? கோபம். நம்ம எதை தவிர்க்கணும்? கோபத்தை தவிர்க்க வேண்டும். நம்ம இனிமேல் என்னது? கோபப்பட கூடாது. சரியா? கோபம் தணிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதா இதனுடைய விளக்கம். சரியா? இரண்டாவது ஆத்திச்சூடி ஆறுவது சினம். ஆத்திச்சூடி 3. இயல்வது கரவேல். சொல்லுங்க. இயல்வது கரவேல். இதற்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். இயல்வது நம்மால் முடிந்ததை கொடுப்பது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்ம செய்யறது அல்லது பொருளாக கொடுப்பது இயல்வது. கரவேல் செய்யாமல் மறைத்து வைக்காதே. அதாவது உங்களால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அத கஷ்டப்படுறவங்களுக்கு, வறுமையில இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யாமல் இருத்தல் கூடாது. அதாவது இதற்கான விளக்கம் இயல்வது கரவேல் அப்படிங்கிற இந்த 3வது ஆத்திச்சூடிக்கான விளக்கம், செய்வதற்கு இயன்ற தருமத்தை செய்யாமல் இருத்தல் கூடாது. உன்னால் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நீ தயங்காமல் பிறருக்கு செய்வாயாக. சரியா? இயல்வது கரவேல். ஆத்திச்சூடி 4. ஈவது விளக்கேல். சொல்லுங்க எல்லாரும். ஈவது விளக்கேல். ஈவது. ஈவது அப்படின்னா கொடுப்பது, நாம் பிறருக்கு கொடுப்பது. விளக்கேல் தடுக்காதே. ஒருவர் மற்றவருக்கு செய்யும் உதவியை தடுக்காதே. இதனுடைய விளக்கம் என்ன? ஒருவர் மற்றவருக்கு செய்யும் நன்மைகளை ஒருபோதும் தடுக்காதே. சரியா? ஈவது விளக்கேல். ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். ஆறுவது சினம். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். ஈவது விளக்கேல். எல்லாரும் மறுபடியும் சத்தமா சொல்றீங்களா?
ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஆர்வது சினம் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல். ஈவது விளக்கேல். ஔவையார். ஔவையார். இந்த வகுப்புல உயிர் வர்க்கம் ஆத்திச்சூடியில உயிர் வர்க்கமான முதல் 4 எழுத்துக்கள், அதாவது அ ஆ இ ஈ, இந்த 4 எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்ட 4 ஆத்திச்சூடிகள் படிச்சாச்சு. அடுத்த வகுப்புக்கு நீங்க வர்றதுக்குள்ள இந்த 4 ஆத்திச்சூடிகளையும் பார்க்காம சொல்லணும். சரியா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.